அரசு தலைமை கொறடாவாக பொறுப்பேற்ற போது என்னுடைய மகள் நற்றினை இடத்திலே கேட்டேன், ஒரு கவிதை சொல்லப்பா அப்பாவை பற்றி, பதவியை பற்றி என்று சொல்லி. உடனே சொன்னாள், கொறடா கொஞ்சம் உடம்பை கொறடா என்று சொல்லி. ஆக மிக அற்புதமான வார்த்தைகளை இங்கு நம்ம எல்லாம் கட்டி போட்டார். நாயோடு போனால் அவன் பணக்காரன், நாயா அடைஞ்சா அவன் ஏழை அப்படின்னு. பொழப்புக்காக மீன் பிடிச்சா அவன் ஏழை, பொழுதுபோக்கு மீன் பிடிச்சா அவன் பணக்காரன். மரங்கள் பட்டு போனால் பறவைகள் வருவதில்லை, நன்றாக வாழ்ந்தவன் கெட்டு போனால் உறவுகள் வருவதில்லை என்று ஒரு கவிதை பேசி எவ்வளவு பேர் அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. புலவர் சீனி சம்பத் இதெல்லாம் பார்க்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னார். ஒரு கவிஞன் சொன்னான், மகனே உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதை பற்றி நான் கவலைப்படவில்லை, கற்பதற்கு நீ தெருவுக்குத்தானே வந்தாக வேண்டும் என்று சொன்னார். கவி பேரரசு வைரமுத்து கவிதை. ஆக ஒரு 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 யதார்த்தத்தை மிக அற்புதமாக படம் பிடித்தார். ஒரு கவிஞன் சொன்னான், வரதட்சணை வீட்டில் போய் எவ்வளோலாம் பணத்தை எடுத்துடுறாங்க அப்படின்னு திருமணம் என்கிற திருட்டு என்பதை எடுத்து சொன்னார். அற்புதமான கவிஞருக்கு சொந்தக்காரர் அவர். நான் மாணவர் பருவத்தில் இருந்தபோது காலம் தொட்டே அவருடைய பேச்சை, எழுத்தை, கவிதையை நாங்கள் ரசித்து வருகிறோம். அவர் நிறைய பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கியிருக்கார். நான் இன்னைக்கு எனக்கு ராசி பலனில் அதிர்ஷ்டம்னு போட்டிருந்தது, அதனால நான் தலைமை தாங்கியிருக்கேன். 7ஆம் இடத்து சுக்கிரனும் 9ஆம் இடத்து சனியும் 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் உச்சத்தை நோக்கி பார்க்குறான். அது பரிவர்த்தனை யோகம், திரிகோண யோகம்னு சொல்லுவான். 4, 5, 6, 7 கூடியவன் ஒன்றாக உட்கார்ந்து 11ஆம் இடத்தை பார்த்தால் அது அதியோகம்னு சொல்லுவான். அப்படி ஒரு யோகம் இருக்கிறதுனால அவருக்கு நான் தலைமை தாங்கியிருக்கேன். மற்றபடி தலைமை தாங்குகிற தகுதி வாய்ந்த அறிஞர் அவர். ஒவ்வொரு விஷயத்தையும் யதார்த்த வாழ்க்கைக்கு எது தேவை, பொருள் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? இன்னைக்கு புலவர் சீனி சம்பந்தி இங்கேருந்து குடியாத்தத்துக்கு நடந்தே போயிடுவார். அவர் கன்னியாகுமரிக்கு போக முடியுமா? பஸ்ஸில் போகணும், பஸ் இல்லைன்னா ட்ரெயினில் போகணும், ட்ரெயின் வசதி இல்லைன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஊருக்கு போகணும். இதுக்கெல்லாம் பணம் இருந்தால் தானே வருவான். அதைத்தான் யதார்த்தத்தை இங்கே பதிவு செய்கிறார். மிக அற்புதமான கருத்து. ஒரு கவிஞன் சொன்னான், பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீர்களே, பெண் வீட்டில் வந்து பொருளா தாரம் என்று கேட்டான். தாரம் என்பது பொருளா என்று கேட்டான். அந்த வார்த்தையே 2ஆக உடைத்து போட்டு அதைத்தான் நீங்கள் எடுத்து சொன்னார். வாழ்க்கை இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு புலவர் சீனி சம்பத் ஐயா வந்து வாயை கொடுத்து வசமாக அவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். இன்னைக்கு மீதி வந்து மணிகண்டன்னு இருக்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணால், ஒரு புதுசாக ஒரு பாலம் கட்டினாங்க. பாலம் கட்டின உடனே வந்து எல்லாரும் திறந்து விட்டுட்டு கார்கள் 100 கார் போகுது, எல்லாம் வரிசையாக கார் போகுது. 100ஆவது காருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அறிவித்தாங்க. அந்த ஊர் மேயர், நகரத்து மேயர் அமர்ந்திருக்கிறார், போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு வரிசையாக கார் போய்கிட்டே இருக்கு. 100ஆவது கார் வந்த உடனே அதை நிறுத்தி, நீங்கள் 100ஆவது இடத்துக்கு வந்திருக்கீங்க, 100ஆவது காருக்கு தான் பரிசு, கார் ஓட்டுற டிரைவர் இறங்கி வாங்க, இந்தாங்க 1 லட்சம் ரூபா உங்களுக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவன் 1 லட்ச ரூபா வாங்குறதுக்கு போனான். பக்கத்தில் இருந்த கமிஷனர் கேட்டார், இந்த 1 லட்ச ரூபா வச்சு முதல்ல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். அவன் சொன்னான், முதல்ல நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னான். இதான் வாயால் வந்த வேணு. இப்படி புலவர் பேசி அதுக்கு வந்து நீளம் மதிமகைன்னு, ஐயோ அப்பா என்னமா உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். இதுக்கு மேலேயும் கவிஞர் மணிகண்டன் கோபம் ஆவேசத்தில் பார்த்தார். இது என்னெல்லாம் இருக்கோ தெரியல. இவைகளெல்லாம் அவருடைய கருத்துக்களை எல்லாம் இந்த நீதிமன்றம் பதிவு செய்கிறது. அன்புதான் என்பதற்கு கவிஞர் மணிகண்டன் காத்திருக்கிறார். உலகத்தின் எல்லா மூலைகளிலும் மொழிகளே இல்லை என்று சொன்னாலும் கூட, பாசைகளே இல்லை என்று சொன்னாலும் கூட, அன்பின் மூலமாக தன்னுடைய ஒவ்வொரு பரிபாசைகளும் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்வார். கல்கத்தா வீதிகளில் அன்னை தெரசா தன்னுடைய இளமை காலத்தில் வயதானவர்களுக்காக, முதியோர்களுக்காக, தொழுநோயாளிகளுக்காக கையேந்தி வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து அதில் கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்து தொண்டூழியம் செய்தார்.
அப்போது ஒரு வீட்டின் முற்றத்தில் நின்று கையேந்தி யாசகம் கேட்கிறார். அன்புக்குரிய பெரியவர்களே, அந்த நேரத்தில் அவர் மனமுருகி கேட்கிறார், யாராவது இந்த வீட்டில் இருப்பவர்கள் எங்கள் தொழுநோயாளிகளுக்காக உதவி செய்யுங்கள், ஆதரவற்றவர்களுக்காக உதவி செய்யுங்கள், முதியோருக்காக உதவி செய்யுங்கள், நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள், உதவி செய்யுங்கள் என்று கையேந்தி பிச்சை கேட்கிற போது ஒருவன் வீட்டை திறந்து காரி துப்பி விட்டான் கையில் எச்சியை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? துடிதுடித்து போயிருப்போம். ஆனால் அன்னை தெரசா சொன்னார், மகனே, உன்னை இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எனக்கு அன்போடு கொடுத்த இந்த எச்சியை நான் வைத்துக் கொள்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது தர இயலுமா என்று கேட்டார். இப்போது நினைத்தாலும் என் உடல் புல்லரிக்கிறது. அவருடைய வாழ்வின் வரலாற்றின் பக்கங்களை வாசிக்கிற போது கல்லூரி காலங்களில் நாங்கள் படித்து கண்ணீர் சிந்திய அந்த நூல்கள் எத்தனை ஒரு ஆழத்தை தந்திருக்கிறது. அந்த அன்பு என்பதை மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. இதோ அற்புதமான கவிஞர் மணிகண்டன் அந்த அணியிலே பேச வந்திருக்கிறார். நாடறிந்த பேச்சாளர், சொல்லின் செல்வர் விருது தமிழக அரசால் பெற்றவர், புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவர், மிகுந்த நம்முடைய பெருமகனார் டாக்டர் ஔவை நடராஜன் போன்றவர்கள், சொல்வேந்தர் சுகிசிகம் போன்றவர்களிடத்திலே பாடம் கற்றவர், 2000 மேடைகளுக்கு மேலாக கற்றுக் கொடுக்க, மேடைகளுக்கு மேலாக பேசி எல்லோரையும் மகிழ்வித்தவர், 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறவர் என்று ஒரு அமைச்சரின் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற கவிஞர் மணிகண்டன் அவர்களை உங்கள் சார்பிலே அன்போடு அழைக்கிறேன். ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, தெலுங்கு உலகத்தின் இறைவன் மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி. ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம். நண்பர்களே, ஒரு கோவில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினால் ஒரு இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் கட்டினால் ஒரு கிறித்துவனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு மனிதனை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று நம்புகின்றவன் நான். உடம்புகளில் மயிர்கூச்சலோடு இந்த மைக் முன்று நின்று கொண்டிருக்கின்றேன். நான் மேடையிலேயே பிறந்து, மேடையிலேயே குளித்து, மேடையிலேயே உண்டு, மேடையிலேயே உறங்கி, மேடையிலேயே வாழ்க்கை நடத்துகின்றவன். நண்பர்களே, நீங்கள் நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எனக்கு 47 வயதாகிறது. 23 ஆண்டு காலமாக தேசாந்திரியாக பயணப்பட்டு வருகின்றேன். 31 நாடுகளுக்கும் சென்று விட்டேன். ஆனால் நான் மிகுந்த வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 86களில் நான் அரைக்கால் ஆடை அணிந்த போது இந்த நாட்டில் முதலாக என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் தமிழறிஞர், நாடெல்லாம் காவி உடைக்குள் கண்ணி தமிழை இந்த மண்ணில் புதைத்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள். எனக்கு தெரிந்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு சாபம் பிடித்து போன தமிழ்நாட்டு பட்டிமன்ற மேடைகளுக்கு மீண்டும் ஒரு அடிகளார் வைகை செல்வன் என்கின்ற உருவத்தில் வந்திருக்கிறார் என்பதால் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டத்தை, ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். நான் நுழைதெரும்பும் வேர்வை வார்த்தைகளை, வெற்றி சொற்களை பாத்திரங்களுக்கு பளபளப்பு செய்வதை போல பாராட்டி உங்களிடத்தில் 8 பவுன் செயின் வாங்குவதற்காக சத்தியமாக இதை சொல்லவில்லை நண்பர்களே. நான் குற்றாலத்தில் பலமுறை குளித்திருக்கிறேன். ஆனால் ஒரு குற்றாலம் பேசியதை இன்றைக்குத்தான் கேட்டிருக்கிறேன் நண்பர்களே. சில பேர் வாட்ஸ்அப்பிலே இவரை போல பேச முடியுமா என்கின்றார்கள். கோச்சிக்காதீர்கள். காளிமுத்துக்கு பிறகும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் உள்ளவரை நான் பந்தயம் கட்டுகின்றேன். இவரை போல ஒருவர் சங்க இலக்கியம் பேச முடியுமா? புரிந்தவர் கைத்தட்டினால் வேலூர் மகிழ்ச்சியாக இருக்கும். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்பதான் பிரகாசன் சாருக்கு பிபி ஏறி இறங்குது. நான் நாக்கில் சலங்கு கட்டி ஆடினவனை பார்த்திருக்கேன். உடம்பு முழுக்க சலங்கு கட்டி ஆடினவர் தான் நீல மதுமையன். ஆனா அவருக்கு நம்மளை பத்தி தெரியாது. விஜய் மாதிரி இருக்க நீங்களே இந்த ஆட்டா அண்ணா, அஜித் மாதிரி இருக்க நான் என்ன ஆட்டம் ஆட்டமே ஆடல. நண்பர்களே,
நான் மீண்டும் சொல்கின்றேன், நான் அவர் பெயரை உச்சரித்திருக்க கூடாது, ஆனால் அந்த இடத்தில் அது சொன்னால்தான் நாகரிகம் என்றது. நான் அவரை போன்ற ஒரு அமைச்சருக்கு உதவியாளராக இருந்தவர். நான் மீண்டும் கேட்கின்றேன், அண்ணன் வீரமணி அவர்களை விட இந்த மண்ணில் வேறு செல்வாக்கு படைத்த அமைச்சர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், முன்பும் பின்பும். நீங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்ல வேண்டும். 15 நிமிடம் மட்டுமே மேடையில் பேசிவிட்டு பல மணி நேரம் தன்னுடைய பதவிக்கு கீழே இறங்கி வந்து தமிழுக்கு மரியாதை கொடுக்கின்றான் என்றால் இந்த மண்ணில் எம்ஜிஆர் இன்னும் வீரமணி போன்ற தொண்டர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அன்புக்கு கிடைத்த மரியாதை. இதனால் என்ன எனக்கு ₹1,00,000 கொடுத்தா வீட்டுக்கு அனுப்ப போகிறார்? அவர் கொடுப்பது அவருடைய பெருந்தன்மை, நான் வேண்டாம் என்று சொல்வேன். ஒருவேளை நான் வேண்டாம் என்று சொன்னால் அவர் வீட்டுக்கே வந்து செய்வது அவருடைய பெருந்தன்மை. அந்த பட்டியலை எங்களையும் கொஞ்சம் சேர்த்துங்க. நீதிபதி அவர்களே, நீங்கள் பணத்தின் பின்னால் போயிருந்தால் என்றைக்கோ அப்படியே இருந்திருப்பீர்கள். நீங்கள் படிப்பின் பின்னால் போனதனால் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இன்னும் மதுமையன் சார் ஆட்டம் ஆரம்பிக்கல. யார்கிட்ட நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேடைக்கு. தள்ளு 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 தள்ளுற ரொம்ப நாளா செய்ய வேண்டியதெல்லாம் வச்சு செய்யணும். இவர் உள்ளூர்காரு. அடே அப்பா, நல்ல வேளை எனக்கு பாட தெரியாது, பயமா இருக்கு. நான் இன்றைக்கு மேடைகளில் தைரியமாக சொல்கின்றேன், சித்ரா விஸ்வேஸ்வரனும் பத்மா சுப்பிரமணியனும் 1008 மேடைகளில் சலங்கை கட்டி ஆடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடினால்தான் பெருமை. சுதா ரகுநாதனும் நித்யஸ்ரீயும் நாளெல்லாம் தன்னுடைய சங்கீதத்தால் குரல் எழுப்பி பாடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை திருவையாறு தியாகராஜ உற்சவத்தில் பாட வேண்டும் நண்பர்களே. அதுபோல தமிழ்நாட்டில் படித்த பேச்சாளன் என்றால், பண்புடையவன் என்றால், அன்புடையவன் என்றால், அறம் சார்ந்தவன் என்றால் ஆண்டுக்கு ஒரு முறை முத்தமிழ் மேடையில் பேசினால்தான் அது அங்கீகாரம் என்று நான் நினைப்பவன் நண்பர்களே. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்றைக்கு இரவு கரூர், இன்று காலை சென்னையிலே ஒரு அரிமா சங்கத்தினுடைய மண்டல மாநாடு. இன்றைக்கு நான் பார்க்கின்றேன், நேற்று இரவு நான் 33 காலி சேர்களுக்கு மத்தியில் பேசினேன். இன்று காலை 725 காலி சேர்களுக்கு மத்தியில் பேசினேன். இப்பொழுதுதான் வாணியம்பாடியிலே கண்ணு கட்டிய தூரத்தில் மக்களுக்கு மத்தியில் பேசுகின்றேன். இதுவே எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது. நீல மதுமையன் இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கவில்லை, அதான் ட்ரையல் போடுறேன். எனக்கு அப்புறம் வர்ற அம்மா வச்சு செய்யும். பேச முடியவில்லை நண்பர்களே. நானும் குறிப்பெடுத்து தான் வந்திருக்கின்றேன். 5-10 நிமிஷம் கூட போனால் கவலை இல்லை. அவர் கூட சொன்னார் அவர் தொடர்வண்டியை விட்டு விட்டார் என்று. நான் கவலையே படவில்லை. நானும் தொடர்வண்டியை விட்டு விட்டேன். ஏனென்றால் என்னை சொந்த காரில் அமைச்சர் எனக்கு பரிசாக கொடுத்து வழி அனுப்பக்கூடிய அன்பாளர் என்பது உங்கள் கைத்தட்டல் நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் பதறாடி தான் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதான்னு வந்தோடனே தொடங்கி வச்சுட்டு போயிருக்கலாம்ல மற்றவங்க மாதிரி. ஒரு அமைச்சர் இந்தியாவில் சிரிச்சே இன்னைக்கு தானே சார் நான் பார்க்குறேன். இதை விட சந்தோஷம் எங்க இருக்கு நண்பர்களே? ஒரு செய்தியை சொல்லிட்டு ஏதோ அவரை மிகைப்படுத்துறேன்னு நினைச்சுக்க கூடாது. அண்ணன் அவர்களுக்கு இன்னொன்று, இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு கை தட்டுங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது ஃபேஷன் ஷோக்கு தான் 8 கேமரா வச்சாங்க. பேச்சாளனுக்கு அது நொந்து போன ஒரு கேமராமேன் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 23 வருஷத்துல 3 கேமரா வச்சு பேச்சாளரை எடுக்கிற ஒரே மேடை வாணியம்பாடி முத்தமிழ் மேடை தான். எந்த மேடையில் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் 3 ஆன்ல இருக்கான்னு தெரியல. 2 நாளாக வேலை பார்க்குறீங்க. அது எங்கள் மாமனார் மாதிரி ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கண்ணீரை துடைக்கிக் கொள்கின்றார். ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் என்பதிலே பெரிய எனக்கு சிறப்பு இல்லை. ஏனென்றால் இவருக்கு முன்னும் பின்னும் பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் பதவி ஏற்ற போது பதவி காலத்தில் யாரும் செய்யாததை செய்தார் நண்பர்களே. எனக்கு ஒரு நகராட்சி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், அவர் வகுப்பறையில் வந்து ஆய்வு நடத்துவார் என்று நாங்கள் எல்லாம் எங்களை தயார் பண்ணி கொண்டிருந்தோம். மாணவர்களுடைய கழிவறைக்கு சென்று எப்படி இருக்கிறது என்று பார்த்த மனிதநேயம் உள்ள கல்வி அமைச்சர் என்றார்கள். உண்மையிலேயே சொல்றேன், மனித வளம் என்று சீனாக்காரன் பேசுகின்றான். மனித வளத்தை இந்த மண்ணில் புகுத்திய மாபெரும் மனிதர் அவர் என்பதால் கரம் கூப்பி அவரை வணங்குவதற்கு கடமைப்பட்டது. உள்ளூர் அமைச்சரை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரியாது. அவரால் நான் பயனடைந்தவன் என்பதால் சொல்கின்றேன். பயன்னா பணம் இல்லை. மதுமையன் சார் அவர்களே, மானிய கோரிக்கை முடிந்தவுடன் ஒவ்வொரு சக அமைச்சர்களும் உணவு பரிமாறி கொள்வார்கள், உடை கொடுப்பார்கள்.
நினைவு பரிசுகள் கொடுப்பார்கள். அது அமைச்சர்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் பரிமாறிக்கொள்வது என்பது சம்பிரதாயம். தமிழக வரைபடத்தில் அல்ல, இந்திய வரைபடத்தில் அல்ல, உலக வரைபடத்திலேயே ஒரு அமைச்சர் மானிய கோரிக்கையை நிறைவு செய்து நமக்கு முன்னே அழைத்து செல்லக்கூடிய டவாலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தனக்கு தண்ணீர் எடுத்து வைக்கக்கூடிய அடிப்படை பணியாளருக்கும் தன்னை பாதுகாக்கக்கூடிய PSO என்கின்ற பாதுகாப்பு அதிகாரிக்கும் தான் சொல்வதையெல்லாம் குறிப்பெடுக்கக்கூடிய உதவியாளருக்கும் 732 பேருக்கும் தன் சொந்த செலவில் கைகடிகாரத்தை குறித்து அன்பை பெற்றவர் தான் முதலமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன். மற்றவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், மந்திரியாக இருக்கிறார்கள், அண்ணன் வீரமணி மட்டும் மனிதராக இருக்கிறார் என்று எழுதினேன். நான் வாணியம்பாடிக்கு வருகின்றேன், பலமுறை இந்த சாலையை கடக்கின்றேன். சாலை மாறி இருக்கிறது, கடைகள் மாறி இருக்கிறது, வீடு மாறி இருக்கிறது, மனிதர்கள் மட்டும் மாறி இருக்கிறார்கள். இங்கே மாறாத ஒருவன் ஒட்டும் உண்டு, அவர்தான் நான் மதிக்கக்கூடிய பிரகாசம் என்கின்ற அந்த ஒற்றை மனிதருக்காகத்தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கின்றேன் நண்பர்கள். இது கூட ஏதோ அடுத்த ஆண்டு அவர் என்னை கூப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா. அதுல ஒரு அம்மா பாக்குது, இன்னும் தலைப்புக்கே வரலையே, சரவண மீனாட்சி மாதிரி பேசுறானேன்னு பாக்குது. சண்டாளைங்க 7 வருஷம் போட்டிருக்கான் சீரியல். ஆனா மீனாட்சிக்கு இடையில 36 புருஷன் மாறினா ஒரு பையன் நம்ம ஊர்ல கேட்கல, வெக்கமில்லாம பார்த்தோம். இப்ப சித்தி டூன்றாங்க, சொந்த செலவுல கொண்டுடலாமான்னு யோசிக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி ஊர்களை போது விநாயகர் பக்கத்துல ராலியா போட்டா வச்சாங்க. என்னன்னு கேட்டேன், இது சித்தி விநாயகர்ன்ட்டாங்க. இந்தியாவில் இரவு நேரத்தில் இத்தனை பேர் சிரிச்சே நான் பார்க்கலையே சார், பெரிய விஷயம் சார். நான் உண்மையை சொல்றேன், உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில போடுங்க, சந்தோஷமா இருக்கும். பிபியே வராது, சுகரே வராது. ஒரு தடவை சிரிச்சா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. 8 ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு தடவை சிரிக்கிறது ஒண்ணுதான் நான் சொல்லல, மருத்துவர் சொல்றாரு. அப்படித்தானே? அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு வாணியம்பாடியில் ஏறி நின்று கையை வெறிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு சிரிச்சு, அப்புறம் முத்தமிழ் மன்றத்துக்குள்ள வரும்போது 2000, 4000, 8000னா அப்புறம் பிரகாஷ் எனக்கு போன் பண்ணி நல்லா இருந்தாங்க நாட்டகம் எடுத்தவனே. எல்லாரும் கூடி உட்காந்து சந்தோஷம். இங்க பாருங்க, அலைகடல் நண்பர்களே. நான் 8 உலக தமிழ் மாநாட்டை பார்த்திருக்கின்றேன் பத்திரிகையில். ஆனால் 9வது உலக தமிழ் மாநாட்டின் ஒத்திகையை இன்றைக்கே நான் இப்போது இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மதுமை நாங்க சிரிச்சு சிரிச்சு என் மச்சினை மாதிரி இந்த நெல்லு வேலை பார்க்க கூடாது. அவர் பேச்சுக்கு மறுப்பு கொடுக்கணும்னா அவர் என்ன காசு துட்டு. முதல்ல கல்வியை பார்த்துருவோம், கலை எடுத்துட்டு தான் அப்புறம் வரணும். நான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு கைகூப்பி சொல்லுவேன், அண்மையிலே நான் ஹூஸ்டனிலே நாசாவில் 45 நிமிடம் பேசினேன் 2 மாதங்களுக்கு முன்பு. அங்கே உலகத்தின் தலை சிறந்த 10 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். முதல் 6 பேர் இந்தியர்கள், முதல் 2 பேர் தமிழர்கள். 82 விழுக்காடுகள் இன்ஃபோசிஸ்ல இருக்கா, 91 விழுக்காடு TCSல இருக்கா. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நண்பர்களே. எவனெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா படிக்கிறானோ, எவனெல்லாம் 100க்கு 90 வாங்குறானோ, அவெல்லாம் ஆவரேஜா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா படிக்கிறவன் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான். ஆவரேஜா படிக்கிறவன் தாய்நாட்டில இருந்து தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊத்தி சொந்த தொழில் தொடங்கி 10 பேருக்கு சோறு போடுவாங்க. கல்வியை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏனால் எங்களுடைய நீதியரசர் அற்புதமாக சொன்னார். நான் உண்மையிலேயே சொல்றேன், நீதியை ஒத்தி வைக்கிறேன்னாரு. அந்த நீதிபதிகள் வேண்டுமானாலும் ஒத்தி வைக்கலாம், இந்த நீதிபதி என்றைக்கு சொன்னாலும் இந்த கூட்டம் கிடையாது நண்பர்கள். ஏனால் எங்களுடைய நாவில் வாடகை வீட்டில் குடியிருப்பவளை போல வந்து போகின்ற சரஸ்வதி உங்கள் நாவில் இன்று பட்டா போட்டு பர்மனண்டாக குடியிருக்கிறார். பேச முடியுமா? தமிழை பற்றி அப்படியே ஆற்று நீர் ஓட்டம் போல பேசினீர்களே. 3 நிமிடம் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையில் தான் பாராட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு மேடை அமைந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. எனவே நானும் விளையாட்டு காட்டுவதற்கு காரணமாக இருக்கிறேன். படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை, வேண்டாம் போதும். கொல்றான், என் பிளாட்ல அடிக்கிறான், பிள்ளைய போட்டு ஈத்த பிளாட்ல இருந்து ஓடி வரான். ஏன்டா அடிக்கிறேன்னா, சும்மாறா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கினேன், மாசம் 2000 ரூபாய் கட்டியிருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல. அவன் சொன்னா லூசு பேல, அவனுக்காவது சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு ஓ சன்னது ஏ சன்னதுன்னே தெரியல, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். போதுண்டா, படிச்சவன் நாட்டை கெடுத்துட்டீங்களா. இந்த நாட்டில் நான் ஒன்று சொல்லட்டுமா,
படிக்காத காமராஜர் கொடுத்த கல்விதான் இன்றைக்கும் இந்த நாட்டில் நிலைத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. இதுக்கெல்லாம் விசில் பறந்துருக்கணும். போதும் போதும், சும்மா விளையாட்டுக்கு அன்பு அளவுக்கு மீறி காட்டிடாதீங்க. காமராஜர் படித்தவர்னா மரியாதை இல்லை. பணம் 60 ரூபாய் பணமும் 6 கதர் சட்டையும் வைத்து செத்து போன காமராஜர் 2 முறை முதலமைச்சர். அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் அன்புக்கான தலைவன் என்பதால் அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. யாரிடம் நீல மதுமைய நாட்டம்? ஆட்டம் ஆட்டம். பிரகாசனே 10 வருஷமா பேச வேண்டிய மேடை வர முடியல, வச்சு செய்கிறேன். அதுக்காக 10 ஆண்டு ஊதியத்தை நான் கேட்க மாட்டேன். இது போல பேசி கம்பன் கழகத்தில் கூட கம்பனை விட வயசானவர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். டாக்டர் நல்லா சிரிங்க. சிரிச்சே நான் இப்பதானே பாக்குறேன். நல்லா தட்டுங்க. என்ன பார்க்க போறோம்? சந்தோஷமா இருக்கு. எப்படி இதை விட ஒரு தமிழ் நிகழ்வு பார்க்க முடியுமா? எவ்வளவு அப்படியே மனம். இதுதான் சார் அன்புங்கிறது. வேற என்ன? அடுத்தவனை மகிழ்வித்து மகிழ். நீங்க உலகம் எல்லாம் போறீங்க. நடுவர்த்த நான் பணிந்து கேட்கிறேன். இப்ப முதலமைச்சரோட சுற்றுப்பயணம் போறீங்களே, உங்களை எந்த நாட்டுன்னு நீங்க படித்த நாட்டினுடைய அடையாளம் சொல்லி உங்களை கூப்பிடுவதில்லை. பணம் படைத்தவர் என்று கூப்பிடுவதில்லை. காந்தி பிறந்த இந்தியாவில் இருந்து வந்திருக்கின்றீர்களா என்றுதான் சான் பிரான்சிஸ்கோவில் கேட்டார். அன்னை தெரசா இந்தியாவில் பிறந்தவர் அல்ல நண்பர்களை, மறந்து விடாதீர்கள். எங்கள் நீதியரசர் சொன்னாரே, அந்த எச்சலை வாங்கிய போது தமிழ்நாட்டு கவிஞர் எழுதினான், அன்னையே அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒருவருக்குத்தான் அன்னை, கருணையுற்றதனால் இந்த உலகத்திற்கே அன்னை என்று எழுதினாரே. அந்த அன்புதானே அடித்தளம். அந்த அன்புதானே. ஏன் அவர் இந்தியாவை தேர்ந்தெடுத்தால்? அமெரிக்காவில் பிறந்தால் சாப்ட்வேர், ரஷ்யாவில் பிறந்தா பில்டிங், சீனாவில் பிறந்தா தொழில், மனிதநேயம்ங்கிற நாடு இந்தியாங்கிறதுனால தான் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார். அப்புறம் அப்துல் கலாமை ஷிஃப்ட் போட்டு, அட பாவீங்களா, அப்துல் கலாமோட அறிவாளியெல்லாம் இந்தியாவில் இருந்தான். அவருக்கு என்ன மதிப்புன்னா, பிரசிடென்டா இருந்தும் அன்பா இருந்தாருங்கிறதுனால தான் மதிப்பு. பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பெட்டியோடு போயிட்டு 2 பெட்டியோடு வந்த இந்தியாவின் ஒரே ஜனாதிபதி அவர் தானையா. அடுத்து பிரதிபா பட்டீல் அவரோட கூட படிச்சவ கிளம்பும் போது சேர எடுத்துட்டு போயிட்டா. செக்யூரிட்டி ஓடி போய் சொன்னா பிஎஸ்ஓ இல்லைங்க, அது கோபுரசி இங்கேயே வச்சுட்டு போடுங்க, நாட்டை எடுத்துவீங்க. பேசிட்டு பயப்படக்கூடாது. ஏன்னா நான் பேசிவிட்டு வீட்டுக்கு போவதை விட வேலூருக்கு போவதை பெருமையாக நினைப்பவர். ஏனென்றால் எனக்கு அண்ணன் வீட்டிலிருந்து சாப்பாடு அவசியம் வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. அன்பு நண்பர்களே, நான் எதை சொல்வது எதை, எனக்கு இன்னைக்கு மனமெல்லாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தொலைக்காட்சியில் காமெடின்னு போட்டு செயற்கைத்தனமாக கைத்தட்டி சிரிச்சு டாக்டர் வீட்டுக்கு அது எனக்கு பயமா இருக்கு. ஐயோ படித்தவங்க எல்லாம் போதுமே. நான் என் ஊரில் 10 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். இது ரொம்ப வணிக வரித்துறை அமைச்சருக்கு பிடிக்கும். திருச்சிக்கு வந்தேன் படிக்கிற காலத்தில் சங்கம் ஹோட்டலில் அடுத்தவன் வாங்கி தருவான். என் உடம்பை பார்த்தாலே தெரியும் நான் அடுத்தவன் செலவில் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன். 150 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்டேன். சென்னையில் வந்து வாழ்க்கையில் கை ஊனி கரணம் போட்டு முன்னுக்கு வந்து ஷெரட்டன் ஹோட்டலில் 750 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டேன். ஆனால் இப்போ 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலோவில் 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். அண்ணன் வீரமணி அண்ணன் ரொம்ப தட்டுறேன். இதெல்லாம் படிச்சவன் பண்ற கோளாறு. அதான் நான் எழுத படிக்க தெரியாதவன் உழுது உடைச்சு சோறு போடுறான், எல்லாம் படிச்சவன் தான் நல்லா நாட்டை கூறு போடுறான். என்ன நல்ல அங்க அந்த குழந்தைங்க எல்லாம் சிரிக்கிறது சார். இதை விட சந்தோஷம் வேற என்ன சார்? இந்த படிச்சவெல்லாம் என்ன சாப்பிட்றான்னு பார்த்தேன் அன்னைக்கு ஈசிஆர்ல. பீஸான்னு ஒன்று சாப்பிட்றான் சார். அது 45 பேர் மூக்குச்செல்லி சிந்துற மாதிரி இருக்கு. குடும்பமே பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி லைஃப்ல வாணியம்பாடியில் 1 ரூபாய் பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிறது பிரகாச செலவு. போ. இந்த படிச்சவனை நம்ம அப்படியே சூதுவோம். இந்த பாருங்க நல்லவர் மாதிரியே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவர் துட்டு. நான் இப்படி சொல்லட்டுமா, சொம்பு நிறைய தங்க காசு இருந்தாலும் அன்பு செலுத்துறதுக்கு வீட்டில் அம்மானு ஒருத்தி வேண்டாமா? அதிகாரமான பதவியில நீங்க உட்கார்ந்தாலும் அறிவுரை சொல்றதுக்கு அப்பன்னு ஒருத்தர் வேண்டாமா? மணிப்பரிசு நிறைய மணி இருக்கிறத விட நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு மனைவி வேண்டாமா? சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறதை விட அதுல கிறுக்கிறதுக்கு ஒரு புள்ள வேண்டாமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போற அன்பான 4 நண்பன் வேண்டாமா? யார்கிட்ட நிலவர்மயம்?
இப்போ நம்ம இப்படி வச்சுப்போம், எங்கள் கொழுந்தியாளை நேசிச்சிங்களா என் ஒய்ஃபை, வண்டலூர் ஜூருக்கு நீயும் உங்கள் பொண்டாட்டியும் போகும்போது எங்கள் அண்ணியும் சிங்கத்தை லேசாக தடவி கொடுக்கும்போது கையில் 1 லட்ச ரூபா கொடுத்தா சிங்கம் சும்மா விட்டுருமா? அடித்து அந்த இடத்துல காலி பண்ணிடும். நான் ஒன்று சொல்கிறேன், அளவுக்கு மீறி பணம் சம்பாதிக்காங்க. 60 கோடி வச்சுருந்தாலும் 6 அடி ஃப்ரீசர் பாக்ஸ் தான். 1600 கோடி மாற்றிருக்காங்கிறாங்க. எங்கள் ஊரில் 2000 ரூபா மாற்ற முடியல. வணிக வரித்துறை மண்டே ஆட்டக்கூடாது, கட்டுப்படிக்கணும். அதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா, மற்றவர்களை விட துணிச்சலானவர் என்பதனால் தான் எனக்கு அவரை பிடிக்கும் நண்பர்கள். இது புரிந்தவர் புரிந்தவாறாக எடுத்துக்கொள்வாராக. நான் ரொம்ப பேசணும்னு நினைச்சேன். ஒரே ஒற்றை செய்தியை முத்தாப்பாக சொல்லி நான் விடைபெறுகின்றேன். கல்வியை வேண்டாம் என்று சொல்லவில்லை. காரணம், இந்த மேடையிலே இவர்களோடு நான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அருகதை எனக்கு எது கிடந்தது என்றால், நான் படித்த திருக்குறளும் கம்பனும் பாரதியும் பாரதிதாசனும் புதுமை பித்தனும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் எஸ்ராமகிருஷ்ணனும் சுஜாதாவும் வாலியும் வைரமுத்துவும் நற்றினையும் குறுந்தொகையும் 10 பரிவாளரும் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகையும் அகநானூரும் புறநானூரும் முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் என்று எழுதின முத்துக்குமாரையும் படித்துக் கொண்டே இருப்பதால் வாணியம்பாடி படிப்பவனுக்கு மரியாதை செய்கிறது. இல்லை என்று சொல்லவில்லை, படிப்பு மட்டுமே போதுமா? உங்க காசு சொல்லும் போதே பிபி ஏறுது. படிச்சவன் 10 பாத்திரம் தேய்ச்சி படிச்சவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு பெத்த தாயை பார்க்கலன்னா உங்க காசை வச்சு என்னடா கிழிக்கிறதா? நேற்றுக்கு வந்து தமிழறிவு மணியன் பேசி இருக்கிறார். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், என்னையை பார்த்து 2 பேர் கேட்குறான், நீங்கள் தானே விஜய் டிவியில் பேசுகிறவங்க, இந்த கமலை கொஞ்சம் கண்டிங்கிறான். அவன் விஜய் டிவியில் நான் பேசணுன்னு நான் தான் ஓனர்னு நினைக்கிறான். எனக்கு என்ன 2 செக் வரல, ஏன்பான்னு கேட்டேன். இல்லை சார், சீசன் 1ல் ஓவியாவை வச்சிருக்க மாதிரி வச்சிருந்து அவுட் பண்ணிட்டாரு, சீசன் 2ல் மும்தாஜை பண்ணிட்டாரு, சீசன் 3ல் வனிதாவை பண்ணிட்டாரு, இப்படி ஜெயிக்கிறவங்களெல்லாம் ஏன் சார் அவுட் பண்ணுவார்னாரு. நான் சொன்னேன், சங்க இலக்கியத்துலேருந்து ஷேக்ஸ்பியர்லேருந்து ஷெல்லிலேருந்து கேளு, கமல் மட்டும் எப்போ யாரை வச்சிருப்பாரு எப்போ அவுட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதா? அது ஏன்டா என்கிட்ட கேட்குறானா? ஏன்னா அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் அவர் பேர் இருக்கு. இந்த நாள் நாசமா போறாரு. கட்டுவதற்கு வேட்டி இல்லாமல் கட்டுகின்ற வேட்டியை காய போட்ட ஜீவா பிறந்த மண் இந்த மண் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் அரசியலில் 1000 பேர் உருவானாலும் கூட இந்த நாட்டில் நான் சொன்னவுடன் விண்ணை பிளக்கக்கூடிய கைத்தட்டு ஒருவருக்கு உண்டு என்றால் அன்பு மனிதநேயம் கொண்ட நல்ல கண்ணு போன்றவர்கள் தான் இந்த நாட்டினுடைய சிங்கத்தின் கோட்டை. நண்பர்களே, அன்பை தூக்கி எறிந்து விட முடியுமா? எங்கள் வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயா சொல்லுவாரே, பீரங்கியை கொண்டு வந்த போதும் ஈரங்கியோடு இருந்த காந்தி போல ஒரு தலைவன் பார்க்க முடியுமா? நான் எப்படி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த ஒரு செய்தி போதும். தமிழறிவு மணியன் சொன்னது சொல்லிடுறேன். ஒரு பேர் ஃபாரின் போய் படிச்சுட்டு வரல, அம்மா செத்து போச்சு. நான் மேடைக்கு மேடை சொல்கிறேன், அந்த கைத்தட்டு அவருக்கு தான். மகனே, நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன். நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய். எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது. எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிலரும் தருகிறது. பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கி போனேன். இன்று எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது. அப்போது கூட நீ ஈமையில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய். எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும். அழாதே, இப்படிக்கு அம்மா. நான் மேடைதோறும் சொல்றேன், அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். சின்னம்மா ஒருபோதும் அம்மாவாகவே முடியாது என்பது நான் சொல்வது எங்க அம்மா எங்க சின்னம்மா. இதற்கு பிறகும் உங்கள் வணிக வரித்துறை அமைச்சர் செயலுக்கு ஆள் அனுப்பவில்லை என்றால் நான் அவர் மீதே மான நஷ்ட வழக்கு போட வேண்டி இருக்கும் என்பதையும் பணிந்து சொல்லி, நான் இந்த மேடையினுடைய கனம் கருதி, நீதியரசருடைய கனம் கருதி, தமிழ்நாட்டு மேடைகளில் யாரும் சொல்லப்படாத செய்தியை சொல்வதற்குத்தான் வாணியம்பாடி மேடை கூப்பிடுகிறது. நான் நபிகள் நாயகத்தினுடைய புத்தகத்தை படித்தவன். 1000 விண் நட்சத்திரங்களை ஒரு வரியில் சொன்னான். எதிரா சொர்க்கம் என்று கேட்டால் என் தாயினுடைய திருவடி என்று சொன்னார். இவர் படிக்கின்ற விவிலியத்தை, என் அன்பு நண்பர் அருள் பிரகாசம் படிக்கின்ற விவிலியத்தை
எழுத்தண்ணி படித்தவன் நான். அத்தியாயம் 13 கொரிந்தியர் 21 என்ன சொல்கிறது என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியும். கல்வாரி மலையிலே இயேசுவை அடித்த போது கூட யூதர்களுக்கு நன்மை செய் என்ற போது எப்படி இவ்வளவு புன்முறுவல் இந்த அன்பு என்று கேட்டபோது என் அன்னை கற்றுக் கொடுத்த பாடம் என்று இயேசு சொன்னார். அதையெல்லாம் முத்தாய்ப்பாக வைப்பதற்கு 3 நொடிகளில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். அங்கிருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார், 30 தடவை சொல்லிட்டு முடிச்சிருவேன். நான் சத்தியம் சொல்கின்றேன் நண்பர்களே, நான் நாளெல்லாம் மேடைகளில் பேசி வருகின்றேன். இது போன்று ஒரு பல மணி நேரம் விழிகளை ஈரமாக்கி இதயங்களை தமிழுக்கு நனைய விட்ட மக்களை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதால் சத்தியம் சொல்கின்றேன், நாங்கள் நன்றாக பேசவில்லை, நீங்கள் நன்றாக கேட்பதால் எங்களால் பேச முடியும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்போது நீங்கள் மனிதராக பிறந்தவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, வாழ்க்கையில் ஒரு முறையாவது குஜராத்திலே இருக்கக்கூடிய மாத்தூர் கயாவுக்கு போங்கள் நண்பர்களே. உங்கள் கண்களில் நீர் வர வைக்க வேண்டும். 3 நொடியில் என் பேச்சை நிறைவு செய்கின்றேன். அவர் பெயர், பிறந்த இடம் ஆதிசங்கரன் காலடி. அவர் தாயார் பேர் உங்களுக்கு தெரியும். அந்த ஆதிசங்கரரை பெற்றெடுத்த ஆரியாம்பிகை சிறு வயதில் துறவு போறான். இந்த ஊர்ல போதும்பா உங்க பணம், கைலாஸ்னு அவன் பேரை சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறான், கையிலேருந்து விபூதி எடுக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை வெயிலே எடுக்க முடியாம பண்றான். நான் இப்போது கூட சொல்கின்றேன், கடவுளை நம்புங்கள், சாமியார்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். ஏன்னா ரமணரும் ராமகிருஷ்ணரும் மகா பெரியவரும் ஆதிசங்கரனும் நடமாடிய இந்த மண்ணில் போலி சாமியார்களை புறம் தள்ளி உங்கள் உழைப்பையே மூலதனமாக்குங்கள். அன்பு செலுத்துகின்ற தாய் தந்தையை விட ஒரு இறைவன் இந்த மண்ணில் வேறு எதுவும் இல்லை என்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்போது நான் நேரடியாக விஷயத்திற்கு வந்து முடிக்கின்றேன். தாய் அப்படியே கையை பிடிச்சி நீ துறவரமான போது ஒத்த வரி சொன்னார், அன்னையே என்னை 10 மாதம் கருவிலே சுமந்த தாயே, உன்னுடைய உயிர் உன் உடல் கூட்டை விட்டு பிரிகின்ற நேரத்தில் நான் வந்து கைங்கரியம் செய்வேன் என்று காலடியில் இருந்து புறப்பட்டு சிருங்கேரியில் நதிக்கரையில் இருந்தபோது தன் தாயார் உயிர் பிரிந்ததை பார்ப்பதற்கு வந்தார். உற்றாரும் உறவினரும் கூடி நின்று அவரை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் துறவிக்கு பந்த பாசம் கிடையாது. எல்லோரையும் விளக்கிய ஆதிசங்கர பகவத்பாதா தாயாரை எடுத்து கேரள மாநிலத்தில் என்றும் வழக்கம் உண்டு, கொல்லைப்புறத்திலே இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஓரத்திலேயே நெருப்பிலே அவர்களை எரித்துவிட்டு குளித்து விட்டு வருவார்கள். ஆதிசங்கரர் தாயை எடுத்தார். நான் துறவரம் போனதற்கு உன்னையே ஆகுதி பொருளாக்குகிறேன் என்று நெருப்பிலே அன்னையை விட்டுவிட்டு 3 முறை முழுகி ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 வரி எழுதினார். அது சமஸ்கிருத பாடல், ஹிந்தி. நல்ல வேளை நான் கொஞ்சம் ஹிந்தி படித்தேன், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு. சில பேர் என்ன பண்ணாரு, எல்லாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் படிக்க வச்சாங்க. வளர்ந்துடக்கூடாது. உலகத்தில் எல்லா தாயாரும் அவரவருக்கு உயர்ந்தவர். எல்லா மொழிகளையும் கற்க வேண்டும், ஆனால் உங்கள் தமிழை தப்பில்லாமல் படிக்க வேண்டும். இப்போது நான் வருகின்றேன் நண்பர்களே. உங்கள் விழிகள் ஈரமானால், குருதி வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆதிசங்கரர் என்கின்ற அந்த அன்பு வரிகள் தான். 5 வரி பாட்டு, 5 நொடி. தலைவாழை இலை போட்டு சோறு சுட சுட பொங்குது. அதில் இப்போ நெய் ஊற்றினா எல்லாரும் கொலஸ்ட்ரால்ங்கிறோம். ஆனால் நெய் ஊற்றி அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேர். எள்ளு பொடி தூவிட்டாங்க. 24 வயது பெண் அதை பிசைந்து வாயருகே கொண்டு போனால் அவள் தோளில் ஒரு கரம் பற்றியது. யார் என்று பார்த்தால் அவளை பெற்ற தாய் சொன்னால், அலமேலு இப்போது நீ சாப்பிடக்கூடாது, கீழே போட. அடுத்த வரி சொன்னால், ஒற்றை வயதில் வெள்ளி கப்பில் கிருஷ்ணன் கோவிலில் வைத்து உணவுண்ட காலத்திலிருந்து இன்று வரை எனக்கு பிடித்தது எள்ளு சோறு தானே, ஏமா வேண்டாங்கிற. நேற்றுக்கு தான் நல்ல மருத்துவத்துவம் வைத்த காமிச்சேன், குழந்தை உண்டா இருக்கு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா, அதனால 10 மாசத்துக்கு நீ எள்ளு சாப்பிடக்கூடாது. ஆதிசங்கரர் எழுதுகிறார், அம்மா அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதரருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதற்காக அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்கு இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு எழுதுறார். 2வது வரி எழுதினார் நண்பர்களே. உலக இலக்கியத்தில் இது போன்ற ஒரு வரியை நான் எவரிடத்திலும் படித்ததில்லை நண்பர்களே. பெண்ணாய் பிறந்தவர்கள் நிறைவாக நிம்மதியாக இருக்கின்ற இடம் படுக்கை அறை. ஒரு கழிச்சும் படுக்காங்களா, குப்புறவும் படுப்பாங்களா. புதுமை பித்தன் சிறுகதையை எழுதுவார், அது வித்தின் பிராக்கெட் போட்டு கணவன் அமைவதை பொறுத்துன்னு. புரிந்தவர்கள் மட்டும் கைத்தட்டுகிறீர்கள். 38 பேருக்கு நன்றி. அது அமைச்சருக்கு அருகிலே இருப்பவர் புரிந்து கைத்தட்டுகிறார். அதற்கு நான் பொறுப்பே அல்ல.
அவர் எழுதுகிறார், அம்மா 30 நாள் கடந்தவுடன் எனக்கு தலை மூக்கு காது வந்து விட்டது. என் உருவம் சிதைவிடக் கூடாது என்பதற்காக 10 மாதமும் என் பாரத்தை பொறுத்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரிதான் அன்பின் உச்சம். நண்பர்களே, தாயே, சாதாரணமாக பெண்மணி ரோட்டிலே போனா ஒரு நெறிஞ்சி முள் குச்சிட்டா எடுத்து போட்டா இத்தனூண்டு ரத்தம் வரும், அதுக்கே கதகளி டான்ஸ் ஆடுவா. ஆனா நான் உன் வயிற்றுலேருந்து மொத்த ரத்தத்தையும் எடுத்துட்டு வந்தேன். அப்போ கூட நீ கண் விழிச்சு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டிய, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதினால் அதுதான் உலக இலக்கியத்தின் அன்பின் உச்சம் தொட்ட வரிகள். அம்மா, உலகத்துல மலத்தை அசிங்கம் நாத்தோம்பா, ஆனா என் மலம் என்பதால் உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை மார்போடு அணைத்தாயே, அந்த அன்புக்கு முன்பு எதுமா சமம் என்று கேட்டான். 5வது வரி சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் என்னை சங்கரா என்றான், எதிர் வீட்டுக்காரன் சங்கரா என்றான், முன் வீட்டுக்காரன் சொன்னான், நீ மட்டும் ஒருபோதும் கண்மூடும் நாள் வரைக்கும் என்னை கூப்பிடவில்லை. எப்போது கூப்பிட்டாலும், உணர்ச்சியில் இருந்தாலும், அன்பில் இருந்தாலும், ஆக்ரோஷ நிலையில் இருந்தாலும் என்னை சங்கரா என்பதற்கு பதிலாக கண்ணே, மணியே, பவளமே, முத்தே என்றாய். இனி எந்த வாய் என்னை அப்படி என்று கூப்பிடும் என்றால், கல்வி சில சமயம் காலத்தில் நுழைத்து போய்விடும். கல்வி நல்லதும் செய்யும், அயோக்கியத்தனத்திற்கும் வழிவகுக்கும். செல்வம் ஆணவத்தையே சில சமயங்கள் கற்றுத்தரும். அன்பு உலகை வெல்லும். அடுத்த ஆண்டு சந்திப்போம். நண்பர்களே, கவிஞர் மணிகண்டன் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைத்தார். பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் கொதிக்கும் குளிர்ந்தலாகும், ஏறும் சீரும் இடமாலையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படி தித்திப்பாய் இனித்தது. ஒரு எலக்ட்ரானின் ஓட்டத்தை போல, ஒரு எக்ஸ்ரேவின் தனி பார்வையை போல, பால் முருகனின் புன் முருவரை போல, பாதரசத்தின் பரபரப்பை போல, சீனத்தின் படம் ஞானத்தை போல, செந்தமிழின் மந்தரை சொல்லை போல, ஏங்கொண்டானின் போர் பரணியை போல, சிலம்புடையானதின் காணல் வரியை போல, அருடகரி நாதரின் தமிழ் சந்தத்தை போல, அண்ணாவின் படகு தவளை போல, தேரடந்தூர் கம்பனின் கற்பனை விடத்தை போல கவிஞர் மணிகண்டனுடைய வார்த்தைகளை நாங்கள் சொக்கி போய் நின்றோம். அற்புதமான வார்த்தைகளை சொன்னார். ஒரு குற்றவாளி கூண்டிலே இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை பார்த்து நீதியரசர் கேட்டார், உனக்கு என்ன வயது என்று கேட்டார். 50 வயது என்று சொன்னார். ஒரு நீதியரசர் சொன்னார், இதில் 25 வயது என்று தானே போட்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே குற்றவாளி சொன்னார், அது வழக்கு ஆரம்பித்த போது இருந்த வயதையா என்று சொன்னார். 25 வருஷமா கேஸ் நடக்குது. நீங்கள் பிரகாசமும் அமைச்சரும் 10 மணி 11 மணிக்குள்ள தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஆக கவிஞர் மணிகண்டனுடைய கருத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அற்புதமான விஷயம். சித்தி 2 எல்லாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறார். நம்மால் ஈரான் ஈராக் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பாபிலோனியா மெசொப்பொடேமியா நாகரிகம், அந்த ஈரான் ஈராக்கிய படங்களை பார்த்தால் மெல்லிய உணர்ச்சிகள் அப்படியே இடையூறு. 2 குழந்தைகள் தன்னுடைய ஷூவை துளைத்து விட்டார் என்பதற்காக அவர்கள் படுகிற அந்த பாடு, பைசைக்கிள் தீவ்ஸ் என்கிற அந்த படத்தை பார்த்தால் நீங்கள் அப்படியே அழுகாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்வார். அப்படி ஒரு யதார்த்தத்தை படம் பிடிக்கிற படங்கள் எல்லாம் வரும். நம்மால் என்ன சொல்கிறோம், பேய் 1 பேய் 2 எடுக்கிறான். இங்கே காஞ்சனா 1 காஞ்சனா 2 காஞ்சனா 3 இப்படி போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பற்றி, சமூகத்தை பற்றி அற்புதமாக சொன்னார். எறும்பு போல உபதேசிப்பவன் யாரும் இல்லை, எறும்புகள் அதிகம் பேசுவதில்லை என்று சொல்வார். எறும்பு போல உபதேசிப்பவன் யாரும் இல்லை, ஆனால் எறும்புகள் அதிகம் பேசுவதில்லை என்று சொல்வார். இப்படி பேசினாலும் பேசாவிட்டாலும் தன்னுடைய கருத்துக்கள் எப்படி உள்ளே ஊடுருவி செல்கிறது என்பதை பார்த்தால் அத்தனை கூட்டத்தையும் கட்டி போட வைத்தார். மிக அற்புதமான பேச்சு. குறிப்பெடுத்து பேசாத பேச்சும் குறிபார்த்து சுடாத துப்பாக்கியும் ஆபத்தானது என்று சொல்வார்கள். குறிப்பெடுத்து கொண்டு அற்புதமான வரிகளில் நீளம் மதுமையனே, இதுக்கு மேலே யாரும் அடிக்க முடியாது. எங்கள் அண்ணாச்சி இப்படியே எங்கள் ஊர் அண்ணாச்சி இப்படி தாக்குன்னு தாக்கிட்டார். அற்புதமான கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க 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 நெக்குருகி போய் நாம் நின்றோம். எல்லாம் பார்க்கிற போது அன்புதான் அதிகமாக நிற்கிறதா என்பதை அந்த தராசு தட்டு மேலே எழுந்து நிற்குது. அரசியல் களத்திலே நான் ஒன்றை சொல்லுவேன், அதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்கிற மனிதநேய பண்பாளர், மானுட பற்றாளர், கருணை மிக்கவன், காருண்ய மிக்கவன்.
ஒருமுறை போப்பாண்டவரை சந்தித்த போது அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவர் 5 மணித்துளிகள் என்று ஒதுக்கினார்கள். ஆனால் பேச்சு நீண்டது. அவருடைய பேச்சிலே சொக்கி போய் போப்பாண்டவர் வியந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் கடந்து விட்டது. நிறைவு செய்தார். போப்பாண்டவருடைய இருப்பிடத்துக்குத்தான், இருக்கைக்குத்தான் எல்லோரும் செல்ல வேண்டும். அதுதான் எழுதப்படாத விதி, மரபு. ஆனால் போப்பாண்டவரே இறங்கி நடந்து வந்தார். என்னது மரபு மீறிய செயலாக இருக்கிறது, புரோட்டோகாலில் இது இல்லையே என்று எதிர்பார்த்த போது நடந்து வந்த அவர் அண்ணாவின் கரங்களை பிடித்து முத்தமிட்டு, அற்புதமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நீங்கள். உங்கள் வார்த்தையினுடைய பொனட்டிக்ஸ், அந்த உச்சரிப்பு, அந்த சொற்றொடர், கருத்து செறிவு, இவைகளெல்லாம் நான் சொக்கி போய் நின்றேன். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஏதாவது உதவி கேளுங்கள் என்று கேட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், தனிப்பட்ட எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, தனிப்பட்ட ஆசை என்பது எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதினால், போர்ச்சுகல் சிறையில் வாடுகிறான், கோவாவின் விடுதலையை யாசித்தவன் மைக்கேல் ரானடே. அவன் போர்ச்சுகல் சிறையில் வாடுகிறான். அந்த கத்தோலிக்க மதம் அங்கு ஆட்சி செய்கிறது. நீங்கள் நினைத்தான் அவன் விடுதலையை பற்றி யோசிக்கலாம், விடுதலையை பெற்றுத்தரலாம், பெற்று தருவீர்களா ஆண்டவரே என்று கேட்டார். மீண்டும் கண்ணீர் மல்க போப்பாண்டவர் சொன்னான், யாரோ ஒருவருக்காக. அவர் மைக்கேல் ரானடே ஒன்றிய செயலாளரா அல்லது கிளைக்கழகத்தின் செயலாளரா அல்லது அருகிலே இருக்கக்கூடிய நண்பரா, பக்கத்து வீட்டுக்காரரா, யாரென்று தெரியாத ஒருவருக்காக விடுதலையை யாசிக்கிறானே, இவனல்லவா மானுட பிரச்சார மனிதன் என்று கண்ணீர் சிந்தி, ஆகட்டும் அப்படியே பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார். கடித போக்குவரத்து நடந்தது. கராக்கரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்பட்டான் மைக்கேல் ரானடே. தனி விமானத்தில் இந்தியாவின் அரசியல் தலைநகரம் புதுடில்லிக்கு விமானம் வருகிறது. புதுடில்லியின் விமானத்தின் வரவேற்பறையில் அவரை வரவேற்க காத்திருக்கிறார் அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. அவரோடு முப்படை தளபதிகள், அமைச்சர், பிரதானிகள், அதிகாரிகள் என்று வீட்டில் பூங்கொத்துக்களோடு காத்திருக்கிறார்கள். மைக்கேல் ரானடே இறங்கி வருகிறான். இறங்கி வந்தவன் முதலில் கேட்ட வார்த்தை, ஹூ இஸ் அண்ணா, வேர் இஸ் அண்ணா, யார் அண்ணா, எங்கே அண்ணா, அவரை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்தியாவின் பிரதமரே காத்திருக்கிறார். பண்டிதர் நேரு, ஜவஹர்லால் நேருவினுடைய சீமந்த புத்திரி காத்திருக்கிறார். அணுகுண்டு வெடித்த அகிலத்தின் கவனத்தை ஈர்த்து வல்லரசு இந்தியா என்பதை விதை போட்ட தலைவர் நின்று காத்திருக்கிறார். அவரிடத்திலே கேட்கிறார், ஹூ இஸ் அண்ணா, வேர் இஸ் அண்ணா என்று கேட்கிறார். உடனே அன்னை இந்திரா காந்தி பதட்டப்படாமல் சொன்னார், மை டியர் சன் மைக்கேல் ரானடே, சாரி டு சே திஸ், அண்ணா பாஸ் அவே என்று சொன்னார். என் அன்புக்குரிய மகன் மைக்கேல் ரானடே அவர்களே, நான் உங்களிடத்தில் இதை சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். அண்ணா மறைந்து விட்டார் என்று சொன்னார். அவன் செய்வதறியாது திகைத்து போனான். சிறகை விரித்து பறக்க ஆசைப்பட்ட பறவை சிறகை விரித்து பறக்க தொடங்கியவுடன் வானமே இல்லை என்று சொன்னால் எப்படி ஒரு சூழல் வருத்தம் ஏற்படுமோ அப்படி சூழல். கீழே உருண்டு புரண்டு திக்கற்று போய் அழுதான், புரண்டான். என்ன செய்வதென்றே தெரியாமல் நின்று இருந்தார்கள் எல்லோரும். ஒரு வழியாக கைத்தாங்கலாக தூக்கி மைக்கேல் ரானடேவை ஆசுவாசப்படுத்தினார் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. டோன்ட் வரி மிஸ்டர் மைக்கேல் ரானடே, பி ஹாப்பி. உங்களுக்கு என்று ஒரு தனி விமானம் தயாராக இருக்கிறது, நீங்கள் கோவாவுக்கு போகலாம், வருத்தப்படாதீர்கள். மரணம் என்பது எல்லோருக்கும் சம்பவிக்கும் ஒன்றுதான், எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். உங்கள் விடுதலையை பெற்று தந்த அண்ணா இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்வோம் என்று சொன்னார். மைக்கேல் ரானடே கோவாவுக்கு போவதற்கு பதிலாக அவன் சொன்னான், என்னுடைய விடுதலையை பற்றியே யோசிக்காத என்னுடைய மக்கள் இருந்தபோது எவனோ ஒருவன் தென்னிந்தியாவின் தென்தமிழ்நாட்டில் இருந்து ஒருவன் என் விடுதலையை யாசித்தான் என்று சொன்னால் முதலில் அவனுடைய கல்லறைக்கு சென்று என் கண்ணீரை காணிக்கையாக்குவேன் என்று சொல்லி விமானம் சென்னைக்கு வந்தது. கல்லறையில் கண்ணீர் பிடித்து கதை எழுதார் என்கிற செய்தியை படித்த போது நான் இரவெல்லாம் அழுதேன், என்னை துளைத்து போனேன். இதையெல்லாம் ஈடற்ற அந்த அன்பு, இவையெல்லவா அந்த மானுடப்பற்று, கருணை, காருண்யம், மனிதனையும் ஒரு அன்பு எத்தகைய மகத்தான ஒன்றை தருகிறது. பொருள் தந்தால், பணம் தந்தால் அதற்கு ஈடாக முடியுமா? இதை கல்வியாளர்களை கொண்டு வந்து செலுத்தினால் அதற்கு இத்தனை ஈடாக முடியுமா? அந்த பேராற்றல் கொண்ட அன்புதானே அவர்களை கட்டி இழுத்து போட்டது என்கிற செய்தியை பார்க்கிற போது, நான் கவிஞர் மணிகண்டன் செய்தியை முற்று பார்க்கிற போது உள்ளபடியே நான் வியந்து போய் நிற்கிறேன். என்ன செய்வது? இரண்டாவது சுற்றிலே இப்போது அடுத்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் திறமையான பேச்சாளர்,
இன்னும் நீங்கள் இதை விட பயங்கர மணிகண்டனை விட ஆட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம புலவர் நம்முடைய அருள் பிரகாசம் அவர்கள் அற்புதமாக பேசக்கூடியவர். அவர் சிறந்த ஆசிரியர், நல்ல கவிஞர். விஜய் டிவி என்கிற தொலைக்காட்சியில் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கக்கூடிய பெரும் பேச்சாளர், பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறவர், நகைச்சுவை குலுங்க குலுங்க உங்கள் அத்தனை பேரையும் கட்டி போடக்கூடிய, சொக்க வைக்கக்கூடிய, மயக்க வைக்கக்கூடிய மந்திர சொல் பேச்சாளர். கல்வி என்பது அழியாத செல்வம். மனிதனுக்கு கண் தேவை. கண்ணில்லாத மனிதன் வாழ்க்கை இருட்டானது, கல்வி இல்லாத வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை என்பதை எடுத்து வைக்க உங்கள் சார்பிலே புலவர் அருள் பிரகாசம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழகத்தின் இலக்கிய வேடந்தாங்களாக திகழ்கிற வாணியம்பாடிக்கு வருவது என்பது பேச்சாளர்களுக்கான பெருமிதமாக இருக்கிறது. இந்த நாட்டில் எத்தனையோ பொல்யூஷன் இருக்கிறது. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். அண்மை காலமாக நம் நாட்டில் மீடியா பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. அந்த மீடியா பொல்யூஷனில் சிக்காமல் நல்ல தமிழ் கேட்க வந்திருக்கிற வாணியம்பாடி தமிழ் திருக்கூட்டமே, உனக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வலைதளங்களுக்குள் சிக்காமல் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். காரணம், இது தமிழ் பொய்கை, தலைமை ஏற்பது வைகை. எனவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு சிலம்பாட்டம், ஒரு கரகாட்டம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தீங்க. அதில் மதுமையன் இந்த மாணிக்க கதை சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாணிக்கம் மணி ஆக்ஷன் தான். அப்புறம் டீ விற்கிறதுக்கு போனான். அப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டான். நான் கேட்குறேன், டிவிக்கு போன மாணிக்கத்தை படித்த ஒரு பேங்க் மேனேஜர் சந்திக்கலன்னா அவன் டிவி தானே இருந்திருப்பான். எனவே அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மேன்மையை கொடுத்தது படித்த ஒரு பேங்க் மேனேஜர் வந்துதான். இல்லைன்னா அவனும் இங்கே டீ தான் ஆத்தி இருந்திருப்பான். அடுத்து அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொன்னார்கள், படிக்காத காமராஜர் கொடுத்த கல்விதான் தமிழகத்தை மேம்படுத்தியது. அவர் பணம் கொடுத்து மேம்படுத்தவில்லை, அன்பு கொடுத்து மேம்படுத்தவில்லை. இந்த நாட்டில் அன்பு நிறைய இருக்குடா, பொருள் நிறைய இருக்குடா, கல்வி தான் குறைவா இருக்கு, அதை கொடுக்கணும். இப்போ இதை தப்பா உள்வாங்கிட்டாங்க. நாங்கள் என்ன அன்பு செலுத்தாதீங்கன்னு சொல்றோமா, இல்லை பணம் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் இருக்குது தான், தேவைதான். ஆனால் இங்கே கேள்வி என்ன, எது மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது, அதான் கேள்வி. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற விதம் இருக்கு. நான் வகுப்பில் சொல்கிறேன், டே இந்த மாதிரி ஈசல் ஒரு நாள் தான் வாழும், ஈ ஒரு வாரம் தான் வாழும், நாய் பூனைலாம் 4 வருஷம் தான் வாழும், மாடுலாம் 15 வருஷம் தான் வாழும், ஆமை ஒரு 150 வருஷம் வாழும், திமிங்கலம் ஒரு 200 வருஷம் வாழும்னு பையன் சொல்கிறான். ஏன் தெரியுமா சார், அது 2 ரொம்ப நாள் வாழுது, தண்ணியிலே இருக்குது சார், அதனால தான் அது ரொம்ப நாள் வாழுதுன்றான். நாம் புரிஞ்சுக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இந்த தலைப்பை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பணம் தருதா, அன்பு தருதா, கல்வி தருதா? இதான் கேள்வி. பொருள் நிலையற்றது, அன்பு நிச்சயமற்றது, ஆனால் கல்விதான் அழிவற்றது. சார் நீங்கள் உங்கள் தெருவில் சார் இவர் போகிறாரு, இவர் ஒரு காலத்தில் பெரிய பணக்காரர் இருந்தார், இப்போ ஏழை ஆகிட்டார் சொல்லுவீங்க. இவர் ஒரு காலத்தில் பெரிய பதவியில் இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் சொல்லுவீங்க. இவர் ஒரு காலத்தில் நல்ல ஹெல்த்தியாக இருந்தார், இப்போ பேஷண்ட் ஆகிட்டார் சொல்லுவீங்க. ஆனால் யாரையாவது பார்த்து இவர் ஒரு காலத்தில் 10வது படிச்சிருந்தார், இப்போ 8வது ஆகிட்டார்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? என்ன, பணம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும், மற்றதெல்லாம் போயிடும், கல்வி வந்தா போவாது. அதான் கல்வி. அப்பா அம்மா வாங்கி கொடுக்க முடிந்த மிகப்பெரிய சொத்து கல்வி, வச்சுட்டு போக முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி தான். இப்போ எங்கள் அப்பா இறந்த பிறகு அவர் பைக் எடுத்து நான் ஓட்டலாம், அவர் சட்டையை எடுத்து நான் ஆர்டர் பண்ணிக்கலாம், அவர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் இப்போ ஏன் சர்டிஃபிகேட்னு சொல்ல முடியுமா? இல்லை எங்கள் அப்பா சாவும் போது பிள்ளைங்கலாம் கொடுத்து, அப்பா சாவ போகிறேன், பெரிய பையன் நீ எம்ஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, நீ அடுத்த பையன் பிஏ சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, நீ கட்சி பையன் 10வது சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, கொடுத்துட்டு போக முடியுமா? நான் பெறுகிற கல்விதான் எனக்கு மன நிறைவை தருது. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, எதுக்கு உட்காந்துருக்கீங்க? இங்கே எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் பணம் கொடுக்குறாங்களா?
இல்லை நான் ரொம்ப உங்களை எல்லாம் நேசிக்கணும். இங்கே வந்தால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு மனநிறைவு கிடைக்கிறது, என் வாழ்வின் சில சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறது என்பதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டமே மகிழ்ச்சிக்காகவும் மனநிறைவுக்காகவும் வந்திருக்கிற கூட்டம். ஏன் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்க போறோம்? சித்தி 2 எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தியே 2 தான். அது சித்தி 2 எடுக்கிறான். கொஞ்ச சீரியல் பார்த்து நம்ம வீணா போனோம். ஏன் நம்ம பிரச்சனைக்கு எங்கேயாவது முடிவு தரனால இப்போ டிவியில் போய் பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாழ்க்கைன்னு ஒரு சீரியல் வந்துச்சு சார். அதுக்கப்புறம் சித்தின்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதை பார்க்காத தமிழ்நாட்டு பெண்களே கிடையாது. பெண்கள்கிட்ட வீட்டில் போய் சாப்பாடு போனால் அவங்க புருஷன்கிட்ட சொல்லிட்டு பாருங்க, சாப்பிடணும்னா சித்திக்கு முன்னால் வாங்க, இல்லைன்னா வாழ்க்கைக்கு பின்னால் வாங்க. சாப்பிட்றதுக்கே வாழ்க்கைக்கு பின்னால் தான் வரணுமா? இப்படியே சொல்லிடுச்சா. ஒரு நாள் வேகமாக வந்து அம்மா எங்கடா, அம்மா சாப்பாடு போட சொல்லு. பையன் சொன்னா, அம்மா என்ன சொல்லிது, சாப்பிட்றதுனா சித்திக்கு முன்னால் தான் படுறேன். யாருக்காகனா பள்ளிக்கூடத்துக்காக இல்லை, அந்த மாணவர்களுக்காக இல்லை, இவர் கிளாஸ்ல இருக்கிற பையனுக்காக. பள்ளிக்கூடத்துக்கு போக நான் சொல்றேன், கல்வினா காலையில ஸ்கூலுக்கு போய் சாயந்தரம் படிக்கிறோமே, அந்த கல்வியை நாங்கள் சொல்லவில்லை. வாழ்க்கையில் அனுதினமும் எதையாவது கற்றுக்கொண்டிருக்கிறோமே, அந்த கல்வியை சொல்கிறோம். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பேசுகிற பேச்சிலிருந்து எத்தனை உண்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குது. இந்த திராட்சை தோட்டத்தை திராட்சை பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுது. போகலாமா அப்படின்னு பார்த்தா அந்த அந்த வேலி போட்டு வச்சிருக்கோம், உள்ள நுழைய முடியல. ஏன்னா இது உடம்பு அகலமா இருக்கு, இடைவெளி சின்னதா இருக்கு. ஆனா அந்த திராட்சை பழத்தை எப்படியாவது சாப்பிடணும் அந்த நரிக்கு ஆசை. உடனே என்ன பண்ணுச்சு, நம்ம உடம்பு பருத்து இருக்கிறதுனால தான் உள்ள நுழைய முடியலன்னு பட்டினி இருக்க ஆரம்பிச்சு. ஒரு 10 நாள் பட்டினி இழைச்சி வச்சு உள்ள போயிடுச்சு. உள்ள போனோம்னா சந்தோஷம், இஷ்டத்துக்கு ஒரு அங்கேயே ஒரு 5-6 திராட்சை பழத்தை நல்லா திருப்பி குண்டாயிருச்சு. இப்ப வெளியே வர முடியல. என்னடா வெளியே வர முடியல, திருப்பி உள்ளேயே பட்டி இருந்து அப்புறம் வெளியே வந்துச்சு. அப்புறம் தோட்டக்கார சிரிச்சுட்டே சொன்னானா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் ரைட்டு, ஒன்று கவனிச்சியா, உள்ள வரும்போதும் வெறுமையாக தான் வந்த, வெளியே போகும்போதும் வெறுமையாக தான் வந்த அப்படின்னு சொன்னான். வாழ்க்கையில் இப்படி சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறோமே, அதுதான் நமக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தருகிறது. இப்போ இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, ஒரு திருக்குறள் சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, கற்க கசரத கற்பவை கற்றப்பின் நிற்காத எல்லாரும் தெரியும். தமிழ் படிக்காதவனுக்கு தெரியும். என்ன பொருள், வள்ளுவர் ஒழுங்கா படி சொல்றாரு அப்படின்னு குறள். அது மட்டும் இல்லாத பொருள் நீங்க அந்த குறளை மனசுல சொல்லி பாருங்க, கற்க கசரத கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது. என்ன பொருள், நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை, உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குறளிலே கூட எந்த காலையும் போடாமல் எழுதியிருக்கிறான். கல்வியில் சிறந்த பல்நாடு பாரதி சொன்னார். எதுக்கு, பாரதி பிறக்கும்போது இவ்வளவு காலேஜ் இருந்துச்சா, இவ்வளவு ஸ்கூல் இருந்துச்சா, ஆனாலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னான். காரணம் என்ன, அன்னைக்கு கம்பராமாயணம் இருந்துச்சு, சிலப்பதிகாரம் இருந்துச்சு, திருக்குறள் இருந்துச்சு. இந்த 3 கல்வி ஒரு நாடும் ஒரு அரசும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறது கம்பராமாயணம். ஒரு புருஷன் மனைவி குடும்பம் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து சிலப்பதிகாரம். இந்த மாதிரி நடக்கலன்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் சொல்லி கொடுத்து திருக்குறள். இவ்வளவுத்தையும் படிச்சாலே போதும். இந்த கல்வியோடு வாழ்கிற வாழ்க்கை அதுதான மனிதனை மேம்படுத்தும். பணம் சார், இந்த 2000 ரூபா 1000 ரூபாய் செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்கல்ல, அப்போ ஒரு கல்லூரி பையன் ஒரு கவிதை எழுதினான். அந்த கவிதை அப்படியே சொல்றாங்க, திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். அதான் கவிதை. திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். ஒரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட ஒத்த ரூபாய் நோட்டு, ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு. இது ஒரு பக்தனின் உழைப்பை காட்டுகிறது, இது ஒரு பக்தனின் கொழுப்பை காட்டுகிறது. இது உழைத்ததில் கொஞ்சம் போட்டது, இது அடித்ததில் கொஞ்சம் போட்டது. இது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு போட்டது, இது பாவத்தில் கூட்டு சேர்க்க போட்டது. இது என்ன உண்டியா? இல்லை இல்லை, இதுதான் இந்தியா. அப்போ பணம் மனிதனை எப்படி. 2வது பொருள், பொருளுக்கு நாம் அடிமையாகிறோம். ஒன்று வேணா இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்லு எவ்வளவு தூரம் நம்மளை அடிமைப்படுத்துது. அது இந்த ஃபேஸ்புக்னு வந்துச்சு, ஒருத்தி போடுறான், நான் இன்னைக்கு ரசம் வச்சேன், அதுக்கு 50 பேர் லைக் போடுறான். நான் கேட்டேன், 50 பேர் லைக் பண்ணது இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரர் லைக் பண்ணாராமான்ட்டு. அவன் போட்டுக்கிறான் ஃபேஸ்புக்ல, ரசம் வச்சே சரிடி, அதை டிஃபன் பாக்ஸ்ல வச்சேன்னு கேட்டுக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த பொருள் நம்மை அடிமைப்படுத்துகிறது, அன்பு நம்மை ஏமாற்றுகிறது. அவர் சொன்னார், ஒருத்தர் லெட்டர் எழுதுறான் ஒரு பொண்ணுக்கு, அன்பே கமலா, நீ இல்லாவிடில் நான் இல்லை, நீதான் என் உயிர், நீ இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். இந்த கடிதம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கிழித்து விடாதே, அப்படியே உன் தங்கை விமலாவிடம் கொடுத்து விடும். இதுதான் நம்ம நாட்டுடைய அன்பு. அப்ப அன்பு போலியாக இருக்கிறது, பொருள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. இந்த இரண்டிலிருந்து விழிப்புணர்வை கொண்டு வருவது கல்விதான். அவர் கேட்டார், ஏன் எங்களை நடுவுல வச்சிருக்காங்க தெரியுமா, நீங்க 2 பேரும் 2 சைடுல இருக்கீங்க. ஐயா,
கல்வி வந்துவிட்டால் பொருள் நிச்சயம் அல்ல, அன்பு போலியானது என்கிற தெளிவை கல்வி கொடுத்து விடும் என்பதற்காகத்தான் முதலிலே கல்வியை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லா விதமான ஒன்னும் யோசிச்சு பாருங்க. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வருது. ராமன் தன்னுடைய சகோதரர்கள் காட்டில் நடந்து போகிறான். ஒருத்தன் மயக்கடிச்சு விழுந்துறான். அனுமனை கூப்பிட்டு சஞ்சீவி மூலிகையில போய் அந்த பருவத்தை எடுத்துட்டு வாங்குறான். அந்த மூலிகை எடுத்துட்டு வாங்குறான். அனுமன் வந்து நிற்கிறான். மலை ரொம்ப பெருசா இருக்கு. எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரியல. இப்போ என்ன பிரச்சனை? மலை ரொம்ப பெருசா இருக்கு. ஒன்று விஸ்வரூபம் எடுத்து இவன் பெருசாயிடுறான். எடுத்து அந்த மலையை பேத்து வந்து அப்படியே அனுமன்ட்ட கொடுக்குறான், ராமன்ட்ட கொடுக்குறான். அது அப்படியே மலையை பேத்து இதை கிளாஸ்ல பாடம் நடத்தினா பையன் என்ன கேட்பாங்க, சார் என்ன சார் கதை விட்ருங்க, எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களால் தூக்க முடியல, அனுமான் மலையை பேத்து எடுத்து வந்தாங்களே நம்புற மாதிரி தான் அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அதற்குள்ளே அடங்கி இருக்கிற பொருள் என்ன? அவன் போய் நிற்கிறான், மலை பெருசா இருக்கு, இதான் பிரச்சனை. இப்ப விஸ்வரூபம் எடுத்து அவன் பெருசாயிடுறான். எது சின்னதாயிடுச்சு? அவன் பிரச்சனை சின்னதாயிடுச்சு. உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் அங்கே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியை தவிர அவன் மலையை தூக்குனானா தூக்கலையாங்கிறது அப்புறம். அப்படிப்பட்ட கல்வி விழிப்புணர்வை எப்போது நாம் பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஆற்றல் மிக்க வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த பொருள் நம்மை அடிமைப்படுத்துது. ஒரு சின்ன சம்பவம் சொல்லுவாங்க, உங்களுக்கு பயமுறுத்துற சொல்லாதீங்க, உங்கள் சந்ததிக்கு தேவை என்பதற்காக சொல்கிறேன். மனிதன் குரங்கிலிருந்து தான் பிறந்தான் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். எப்படி பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்கான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி பிறந்தான். குரங்குல இருந்து மனுஷன் ஒரே நாள் டக்குன்னு மனுஷனா வருவாள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மாறினா. எப்படி? முதல்ல இப்படி இருந்த எலும்பு இப்படி ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது இந்த கை நமக்கெல்லாம் இப்படி அசைக்க முடியும், ஆனால் குரங்கு இப்படி சேர்ந்துருக்கும். இப்படி சேர்ந்து இந்த கை இப்படி பிரிஞ்சிச்சு, செகண்ட் ஸ்டேஜ். மூன்றாவது இந்த கால் இருக்கு, இந்த காது இருக்கு இல்லையா, நம்மளால அசைக்க முடியாது, ஆனால் குரங்கு அசைக்கும். இந்த அசைவு நின்று மூணாவது ஸ்டேஜ். நான்காவது இந்த ரெண்டு கால்களையும் கைகளா பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐந்தாவது விழி நின்றனால சூரிய ஒளி பட்டு ரோமங்கள்லாம் விழுந்தது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் உருவானான்னு விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, எதிர் தலைமுறைக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து செல்போன் பயன்படுத்தினால் இது அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குனிஞ்சு செல்போன் பார்த்து கொண்டிருந்தால் இந்த எலும்பு திருப்பி இப்படி ஆயிடும். செல்போனை கையில வச்சுனா திருப்பி இந்த கை இப்படி சேர்ந்துடும். இப்படியே சேர்ந்து குனிஞ்சு பார்த்துருக்கனால இந்த காலை வச்சுதான் இதை வச்சுதான் நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு இடத்துல முடிஞ்ச நேரம் திருப்பி ரோமம் வளர்ந்துடும். தொடர்ந்து செல்போன் பார்த்தினால் மீண்டும் மனிதன் குரங்காவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது கல்வி. அப்படி ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேனோ அதுதான் கல்வி. ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதுறேன், அது கல்வி அல்ல. இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்த உலகத்துல எது நிலையற்றது, எது நிச்சயமற்றது, எது நிலையானது என்று தெரிந்து கொள்ளுகிறோமே, அப்படி தெரிந்து கொள்ளுகிற கல்விதான் மகிழ்ச்சியையும் மனநிறைவும் தரும். இப்போ மகிழ்ச்சினா சார் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வரோம், ஒரு ஜோக் சொன்னோன்னு நீங்க சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, இது மகிழ்ச்சி. இது மறந்துடும், கொஞ்ச நேரத்துல மறந்துடும். ஆனா இதுல பேசா சில செய்தி கொடுக்குறோம்ல, சே ஆமாங்க கரெக்ட் போதும் நினைக்கணும், அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்களே, இந்த மனநிறைவு. இந்த மனநிறைவை பணம் தராது. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறவனுக்கு திருப்பி சம்பாதிக்கணும் ஆசையா இருக்கும். அன்பு என்று சொல்கிறார்கள். அன்பும் இந்த காலத்தில் போலியாக இருக்கிறது, பொய்யாக இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறது. ஆனால் நான் கற்கிற கல்வி ஒருபோதும் என்னை ஏமாற்றாது, அது என் கூடவே வருகிறது. இப்ப நீங்க பாருங்க, இங்க இருக்கிற பெண்கள் கேட்கிறேன், நீங்க 10 சவரன் நகை வச்சிருந்தாலும் கோமலா ஹேவிங் 10 கிலோஸ் நகைன்னு எழுத முடியுமா? 10 பட்டுப்புடவை வச்சிருந்தாலும் சுஜாதா ஹேவிங் 10 பட்டு சேரி எழுத முடியுமா? ஆனால் படித்து விட்டால் அந்த பட்டத்தை உன் பேருக்கு முன்னால் பெருமையாக நீ போட்டுக் கொள்ளலாம். அது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, மனநிறைவை தருகிறது. எனவே வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பணம் என்பது ஒரு துணை காரணி. அன்பு என்பது இந்த நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கல்வி என்பது இந்த 2 மாயைகளிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வருகிறது. கல்வியால் தான் மகிழ்ச்சி அடைய முடியும், மனநிறைவு அடைய முடியும். எனவே செய்விக்கும் பொருளை விட, உய்விக்கும் அன்பை விட கற்பிக்கும் கல்விதான் நான் தடுமாறுகிற பொழுதெல்லாம் என்னை காப்பாற்றுகிறது என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம் என்பதை மிக அற்புதமாக எடுத்து வைத்தார் நம்முடைய புலவர் அருள் பிரகாசம் அவர்கள். எம்ஏ படிக்கிற ஒருவர் வயதாகிவிட்டால் எம்ஏ படித்து முடித்து இளைஞர் பருவத்தை எட்டி வேலைவாய்ப்பை பெற்று ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவர் பிஏவாகி விடுவார் என்று யாராவது சொல்ல முடியுமா? படிப்பு என்பது குறைவதில்லை, அதிகமாக வருவது என்று சொன்னார்.
ஆனால் படிப்பு என்பது அதோடு நிலைத்து பெறுவதில்லை, அதோடு நிற்பதல்ல. படிப்பு என்பது தினம் தினமும் அதை அதிகரித்து பண்ணி கொண்டிருப்பதும் தான் ஒரு கல்வியை மேம்பாடு அடைய செய்கிறது என்று சொல்வான் ஏங்கல்ஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வி என்பது ஒரு மனித சமுதாயத்தின் நாகரிகத்தினுடைய படிநிலைகள். மனித சமுதாயத்தின் நாகரிகத்தினுடைய படிநிலைகள் என்ன? 5: வேட்டையாடுதல், கால்நடை மேய்த்தல், கடல் மேல் சேர்தல், உழவு செய்தல், நாடோடி திரிதல். இந்த 5 படிநிலைகள் தான் நாகரிகத்தினுடைய படிநிலைகள். அப்ப நாடோடி திரிந்தவனையும், வேட்டையாடி செய்து கொண்டிருப்பவனையும், கடல் மேல் சேர்ந்தவனையும், உழவு செய்தவனையும் எந்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்கிறது நாகரிக உலகத்திற்கு? உடையை அணிவதற்கும், உணவை பதப்படுத்துவதற்கும், உணவை நெருப்பு மூட்டி உணவை சாப்பிடுவதற்கும் எது அவனுக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இந்த அறிவுதான் அவனுக்கு கற்றுத்தருகிறது. எல்லா ஜீவராசிகள் எப்படி வளர்கிறது? கிடைமட்டமாக வளர்கிறது. விலங்குகள் கிடைமட்டமாக வளர்கிறது. ஆனால் மனிதர்கள் மாத்திரம்தான் செங்குத்தாக வளர்கிறார். எந்த பொருள் செங்குத்தாக வளர்கிறதோ அந்த அறிவு மிளர்ந்ததாக வளர்கிறது என்று விஞ்ஞானம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் நெருப்பை கூட, எரிந்திருக்கிற நெருப்பை, அந்த தீ வட்டியை மேலே கீழே நீங்கள் அழுத்தினால் கூட அந்த நெருப்பு மேல் நோக்கி தான் எழும். மேல் நோக்கி எது செல்கிறதோ அது சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பது பொருள். சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒரு உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆகவேதான் நமக்கு 6 அறிவுன்னு சொல்றோம். எல்லாருக்கும் 5 அறிவு 6 அறிவு என்று சொல்கிறோம். பகுப்பாகக்கூடிய ஒரு 6 அறிவு. ஒரு வெள்ளைக்காரியினுடைய முகத்தில் ஒரு கருப்பு மச்சம் இருந்தது. 2 கவிஞர்களை அழைத்தார்கள். இதை பற்றி ஒரு கவிதை எழுதுங்கள் என்று சொல்லி. ஒரு வெள்ளைக்காரன் கவிஞர் எழுதினான், ஒரு ரோஜா தோட்டத்தில் ரோஜா இதழ்களில் கருப்பு வண்டு மொய்க்கிறது என்று எழுதினான். இன்னொரு கருப்பு இனத்து கவிஞர் எழுதினான், ஒரு வெள்ளைக்காரரின் தோட்டத்தில் ஒரு கருப்பன் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று எழுதினான். ஆக பார்க்கக்கூடிய பார்வை என்பதும் பகுப்பாய்வுகளை ஏற்படுத்துவதற்கும் ஒரு பகுத்தறிவை சொல்வதற்கும் அறிவு பயன்படுகிறது, கல்வி பயன்படுகிறது. இதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, நாகரிகம், படிநிலை, பண்பாடு இவற்றை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வது எது என்று கேட்டால் கல்வி ஒன்றுதான். அதைத்தான் புரவர் அருள் பிரகாசம் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்.